செப்டம்பர் மாதத்தில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றத்தினுடைய கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் இலங்கையினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா இந்தியாவிற்கு வருகையிருந்திருக்கிறார். 3 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மனித உரிமை மன்றத்தில் ஒரு பன்னாட்டு புலனாய்வினுடைய அறிக்கை முன்வைக்கப்பட இருக்கிறது. இந்த அறிக்கையை அடுத்து அமைக்கப்படுகிற இனப்படுகொலை குற்றச்சாட்டு, போர்க்குற்றம், மாநில விரோத குற்றங்கள் தொடர்பான அந்த புலனாய்வு அறிக்கையின் மீதான நீதி நடைமுறை எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது பற்றி ஒரு விவாதம் இருந்து வருகிறது. இதற்கு முன்பு மூவல்லுநர் குழு அமைக்கப்பட்ட போதே அவர்கள் ஒரு தற்சார்பான பன்னாட்டு புலனாய்வு வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் பன்னாட்டு பொறிமுறை ஒன்றை உருவாக்குகிற முயற்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. இப்போது இந்த புலனாய்வு முடிந்து அறிக்கை வந்ததற்கு பிறகு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறை, ஒரு மெக்கானிசம் ஏற்படுத்த வேண்டும். அது ஒரு பன்னாட்டு பொறிமுறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஈழத்தமிழர்கள், உலகத்தமிழர்கள், மனித உரிமை ஜனநாயக ஆற்றல்களுடைய ஒருமித்த கோரிக்கை. அதே நேரத்தில் இலங்கை அரசு இந்த பிடியிலிருந்து தப்புவதற்காக உள்நாட்டு பொறிமுறை போதும் என்று சொல்லி வருகிறது. அல்லது ஒரு பன்னாட்டு தலையீட்டுடன் கூடிய, பன்னாட்டு மேற்பார்வையுடன் கூடிய ஒரு உள்நாட்டு பொறிமுறை, அதாவது கலப்பு பொறிமுறை இருந்தால் போதும் என்ற கருத்தை உருவாக்கும் முயற்சிகள் நடைபெறுகின்றன. மார்ச் மாதத்திலேயே வந்திருக்க வேண்டிய அறிக்கை புதிய அரசாங்கத்தை கருத்தில் கொண்டு தள்ளி வைக்கப்பட்டது, செப்டம்பருக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. இவ்வாறு பிற்போடுவதற்கு தமிழர்களின் அனுமதி பெறப்படவில்லை. இந்த நிலையில்தான் இந்த அறிக்கை வந்த பிறகாவது ஒரு பன்னாட்டு நீதி பொறிமுறை மூலம், ஒன்று உலக நீதிமன்றம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வழியாகவோ அல்லது இதற்கென்று அமைக்கப்படுகிற ஒரு பன்னாட்டு தீர்ப்பாயம், இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல், அதன் வழியாகவோ தான் இந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த குற்றச்சாட்டு இலங்கை அரசுக்கு எதிரானது. குற்றவாளியே நீதிபதியாக முடியாது என்பது ஒரு இயற்கை நீதி கோட்பாடு. இது தவிர இலங்கையினுடைய நீதித்துறையோ அரசாங்கமோ நடுநிலையோடு தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதை உலகம் ஏற்கனவே கண்டிருக்கிறது, வெளிப்படையாக அங்கீகரித்திருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய துணை அமைச்சர், அயலுறவுத்துறை அமைச்சர் நிஷா தேசாய் பிஸ்வால் அண்மையிலே கொழும்பு சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களையும் இலங்கை அரசாங்க தலைவர்களையும் சந்தித்து பேசியதற்கு பிறகு இலங்கைக்கு ஆதரவான ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வரும் என்று கூறியிருக்கிறார். 2012, 13, 14 3 ஆண்டுகளிலும் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் என்ற ஒன்றை அமெரிக்கா தான் முன்மொழிந்தது. இந்த 3 தீர்மானங்களில் எதையும் இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, மதித்து நடக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது தானாக அமெரிக்கா முன்வந்து இலங்கைக்கு ஆதரவான தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருப்பதை தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நடுநிலையாளர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நிலையில்தான் பிஸ்வால் அவர்களுடைய அறிவிப்பு அதற்கு காட்டியிருக்கிற ஒரே ஒரு காரணம், புதிய அரசாங்கத்துக்கு வாய்ப்பு தருவதாக கூறுகிறார். இனக்கொலை நடந்து முள்ளிவாய்க்கால் முடிந்து 6 ஆண்டுகளாகிவிட்டன. இந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகும் அவகாசம் கொடுப்பது என்பதுடைய பொருள் என்ன? இரண்டாவது, வரக்கூடிய ஆட்சி எத்தகையது என்பது பற்றியதல்ல புலனாய்வு, ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளை பற்றியது. இப்போது இருக்கிற ஆட்சி எத்தகையதாக இருந்தாலும் நடந்த உண்மைகளில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நடந்த குற்றங்களை பற்றி புலனாய்வு செய்வதற்கு ஒரு நடுநிலையான அமைப்பு வேண்டும். அது ஒரு பன்னாட்டு புலனாய்வாகத்தான் இருக்க முடியும், அதுதான் தற்சார்பானதாக இருக்க முடியும். இந்த அடிப்படையில் நாம் இந்த கோரிக்கையை எழுப்புகிறோம். அமெரிக்கா கொடுத்திருக்கிற ஆதரவு எந்த விதத்திலும் நியாயமானதல்ல. அதனுடைய தன்னல புவிசார் அரசியல் அடிப்படையில் அது முடிவெடுக்கிறது. ஏற்கனவே இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பழிவாங்குவதற்கென்று ஆப்கன் மீது படையெடுத்தது, ஒசாமா பின் லாடனை பாகிஸ்தானுக்குள் நுழைந்து கொலை செய்தது. அப்போது பராக் ஒபாமா கூறியதெல்லாம் என்னவென்றால், நீதி செய்யப்பட்டு விட்டது என்பதுதான். 3000 பேர் இரட்டை கோபுர தாக்குதலில் கொல்லப்பட்டதற்கு நீதி செய்வதற்கு துடிக்கிற அமெரிக்கா 1.5 லட்சம் தமிழர்கள் கொலைக்கு நீதி செய்வது பற்றி கவலைப்படவில்லை. இந்த நிலையில்தான் அமெரிக்கா கொண்டு வருகிற அந்த தீர்மானம்
இலங்கைக்கு ஆதரவாக என்று முன்கூட்டியே அறிவித்திருக்கிறது. அறிக்கையை படித்து பார்ப்பதற்கு முன்பே இலங்கைக்கு ஆதரவான தீர்மானம் என்று அறிவித்திருக்கிறது. அந்த தீர்மானத்தை நாம் முறியடிக்க வேண்டும். நாம் போய் ஐநா மன்றத்திலே முறியடிக்க முடியாது. அங்கே உறுப்பாக இருக்கிற நாடுகள் தான் முறியடிக்க வேண்டும். அந்த முறையில் தமிழகத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் உரிமையும் இறைமையும் கொண்டாடுகிற இந்திய அரசுக்குத்தான் அந்த கடமை இருக்கிறது. நாங்கள் இந்தியாவிடம் கேட்பதெல்லாம் அமெரிக்கா கொண்டு வருகிற அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். வேறு நாடுகளும் எதிர்த்து வாக்களிக்குமாறு செய்ய வேண்டும். அந்த தீர்மானத்தை முறியடிக்க வேண்டும். இது தமிழர்கள் வாழ், ஈழத் தமிழர்கள் வாழும், தமிழக தமிழர்கள் வாழும் இந்திய அரசுக்கு இருக்கிற கடமை. அது மட்டுமல்ல, நாம் இதற்கு 2014 ஒரு கோரிக்கை வைத்தோம். இந்தியா தானாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அது பன்னாட்டு புலனாய்வு அமைப்பை வலியுறுத்துவதாக இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். அப்படி ஒரு தீர்மானத்தை இந்தியா கொண்டு வராத நிலையில்தான் அமெரிக்க தீர்மானத்தில் அடங்கியிருக்கிற அந்த 10வது பத்தி, ஒரு பன்னாட்டு புலனாய்வுக்கு வழி செய்கிற பத்தி, அதையாவது ஆதரிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம். ஆனால் ஒன்றுக்கும் உதவாத 2013-14 தீர்மானங்களை இழுத்தடித்து ஆதரித்து நீர்க்கச் செய்த இந்தியா 2014 தீர்மானத்தை பொறுத்தவரை அது ஒரு பன்னாட்டு புலனாய்வுக்கு வழி செய்யும் என்பதற்காகவே எதிர்த்து வாக்களித்தது என்பதை நாம் மறக்க முடியாது. இந்த நிலையில் இப்போது மீண்டும் வலியுறுத்துகிறோம். வெளிவந்திருக்கிற புதிய உண்மைகளின் அடிப்படையில், வரப்போகிற அறிக்கையின் அடிப்படையில் ஒரு பன்னாட்டு புலனாய்வை வலியுறுத்துகிற பன்னாட்டு புலனாய்வு பொறிமுறை, நீதி பொறிமுறை, அதனை வலியுறுத்துகிற ஒரு இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மெக்கானிசம் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற தீர்மானத்தை இந்தியாவே முன்மொழிய வேண்டும் என்று நாம் கோருகிறோம். அப்படி இந்தியா முன்மொழிவதன் மூலமாகத்தான் தமிழர்களின் நம்பிக்கையை பெற முடியும். அதுதான் தமிழகத்திற்கும் தமிழீழ மக்களுக்கும் நல்லது. இந்தியா விரும்பக்கூடிய அதனுடைய அரசியலுக்கும் நல்லது. அதை புரிந்து கொண்டு இந்தியா நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதில் இன்னொரு செய்தி நாம் முக்கியமாக பார்க்கிறோம். இலங்கையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு அரசாங்கம் என்ற முறையில்தான் அந்த அரசாங்கத்திற்கு சார்பாக நாங்கள் நிலையெடுக்கிறோம் என்று அமெரிக்காவும் இந்தியாவும் அது அறிவிக்கின்றன. இங்கே பாதிப்புக்குள்ளாகி இருப்பவர்கள், உறவுகளை பலி கொடுத்திருப்பவர்கள், காணாமல் போயிருப்பவர்கள் அல்லது காணாமல் போகச் செய்யப்பட்டிருப்பவர்கள், சிறையில் இருக்கிற அரசியல் கைதிகள், உறவுகளை இழந்து விதவைகளாக தவிக்கிற 90,000 பேர், நிலங்களை இழந்திருப்பவர்கள், குடியேற்றத்திற்கு ஆளாகியிருப்பவர்கள் எல்லோருமே தமிழர்கள். இந்த தமிழர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை உலகம் காது கொடுத்து கேட்க வேண்டும். இந்தியா கவனிக்க வேண்டும். அமெரிக்கா கவனிக்க வேண்டும். தமிழக தரப்பில், தமிழர்கள் தரப்பில், ஈழத் தமிழர்கள் தரப்பில், தமிழக தமிழர்கள் தரப்பில், உலகத் தமிழர்கள் தரப்பில் ஒருமித்த கோரிக்கை பன்னாட்டு நீதி பொறிமுறை தான். இதில் யாருக்கும் எந்த மாற்றம் இல்லை. வெற்றி பெற்றவர்கள், தோல்வியுற்றவர்கள் எல்லோருடைய கோரிக்கையும் இதுதான். இதை சொல்லி தான் வாக்கு கேட்டிருக்கிறார்கள். யாரும் இதை எதிர்த்து இன்று வரை பேசவில்லை. இரண்டாவதாக, நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள் எவ்வளோ அதிகாரம் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு சட்டப்பேரவை தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதே போல இலங்கையில் வடக்கு மாகாண சபை தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாண சபை பிப்ரவரியிலேயே தீர்மானம் இயற்றியிருக்கிறது. எங்களுக்கு நடந்திருப்பது இனக்கொலை. இந்த இனக்கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் பன்னாட்டு பொறிமுறை வேண்டும், பன்னாட்டு புலனாய்வும் பன்னாட்டு நீதி பொறிமுறையும் வேண்டும் என்று பிப்ரவரியிலேயே விக்னேஸ்வரன் முன்மொழிந்த தீர்மானம் ஒருமனதாக இயற்றப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாண சபையில். இது தமிழர்களுடைய அதிகாரபூர்வமான குரல், ஜனநாயக கட்டளை பெற்றவர்களுடைய குரல். தமிழக சட்டப்பேரவை அதேபோல் இந்த இனக்கொலை குற்றவாளிகளை குற்றவாளிகளாக அறிவிப்பதற்கும் இவர்களை சர்வதேச அளவில் புறக்கணிப்பதற்கும் இலங்கையை நட்பு நாடு என்று இந்தியா சொல்லக்கூடாது, இலங்கையை பொருளியல் வகையில் புறக்கணிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக இயற்றியிருக்கிறது. எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய இந்த குரலும் வடக்கு மாகாண சபையினுடைய இந்த தீர்மானமும் ஒருமித்த உலகத் தமிழர்களுடைய குரல், பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய குரல். இந்த குரலுக்கு மதிப்பளித்து இந்திய அரசு தமிழர்களுடைய கோரிக்கையாகிய பன்னாட்டு புலனாய்வை வலியுறுத்துகிற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். இந்த தீர்மானத்திற்கு இலங்கை ஒத்துழைக்குமா என்று கேள்வி கேட்கிறார்கள். ஏற்கனவே இப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பன்னாட்டு நீதிமன்றத்தை ஏற்படுத்துவதற்கான ரோமாபுரி சட்டத்தில் நாங்கள் கையெழுத்திடவில்லை, எனவே சட்டப்படி பன்னாட்டு நீதி பொறிமுறை சாத்தியமில்லை என்று கூறியிருக்கிறார். நாம் திருப்பிச் சொல்ல விரும்புவதெல்லாம்,
இலங்கை அரசினுடைய சட்டப்படி உள்நாட்டு பொறிமுறையும் சாத்தியமில்லை. ஏனென்றால் இலங்கை அரசின் குற்றவியல் சட்டத்தில் போர்க்குற்றங்கள், மானவிரோத குற்றங்கள், இனக்கொலை குற்றம் ஆகிய குற்றங்கள் குற்றச் செயல்களாகவே பட்டியலிடப்படவில்லை. அது குற்றமும் இல்லை, அதற்கு தண்டனையும் இல்லை. அங்கே இருப்பதில் சாதாரண கொலை குற்றம், திருட்டு குற்றம், கொள்ளை குற்றத்துக்கான சட்டமே தவிர அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் இருப்பது போல இனக்கொலை என்ற குற்றமோ இனக்கொலையை தடுப்பதற்கான சட்டமோ இலங்கையில் கிடையாது. எனவே இலங்கைக்கு இதற்கான நீதி பொறிமுறையை ஏற்படுத்துவதற்கான எந்த தகுதியுமே இல்லை. இலங்கை ஒத்துக்கொள்ளாது என்றால் ஒத்துக்கொள்ள செய்கிற கடமை ஐக்கிய நாடுகள் அமைப்பிற்கு இருக்கு, இந்திய அரசுக்கு இருக்கிறது. தடைகளை விதிப்பதன் மூலம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக தடைகளை விதிப்பதன் மூலம் அவர்களுக்கு நெருக்குதல் கொடுத்ததைப் போல இலங்கைக்கு நெருக்குதல் கொடுத்துத்தான் இதை சாதிக்க முடியும். பேரழிவு ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார் சதாம் ஹுசேன் என்று ஒரு பொய்யை சொல்லி ஈராக்கிற்கு எதிராக தடைகளை கொண்டு வர முடிந்த ஐநாவினால் ஏன் அப்பட்டமான ஒரு இனக்கொலையை நடத்தியிருக்கிற இலங்கைக்கு எதிராக தடைகளை ஏன் கொண்டு வர முடியாது என்று நாம் கேட்கிறோம். அதற்கும் இந்தியா தான் வழிகாட்ட வேண்டும். இலங்கையை புறக்கணிப்போம் என்ற தமிழ் மக்களுடைய முழக்கத்தை ஏற்று இந்தியா இலங்கையை புறக்கணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆகவே இந்த மூன்றும் தான் இன்றைய நிலையில் நாம் எழுப்புகிற கோரிக்கைகள். ஒன்று, ஐநா மனித உரிமை மன்றத்தினுடைய இந்த கூட்டத்தொடரிலேயே, அக்டோபர் 2ஆம் தேதி முடிய போகிற இந்த கூட்டத்தொடரிலேயே இப்போதைய அறிக்கை வெளிவந்த உடனே இந்தியா ஒரு தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும். அது பன்னாட்டு நீதி பொறிமுறைக்கான ஒரு தீர்மானமாக அமைய வேண்டும். இது எங்களுடைய முதல் கோரிக்கை. இதை ஒட்டி தான் மற்ற கோரிக்கை எல்லாம் வரும். பொது வாக்கெடுப்பு நடத்துவதோ மற்றதெல்லாம் இந்த பொறிமுறை அமைப்பதை பொறுத்தது. இரண்டாவது கோரிக்கை, அமெரிக்காவோ வேறு ஒரு நாடோ இலங்கைக்கு ஆதரவாக பன்னாட்டு பொறிமுறைக்கு எதிராக உள்நாட்டு பொறிமுறை அல்லது கலப்பு பொறிமுறைக்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அதை எதிர்த்து இந்தியா வாக்களிக்க வேண்டும், அதை முறியடிப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். மூன்றாவது கோரிக்கை, இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையை இந்த கோரிக்கைகளுக்கு பணிய வைப்பதற்காக இலங்கைக்கு எதிராக பொருளியல், அரசியல், பண்பாட்டியல், அரசுறவியல் தளங்களில் தடை விதிக்க வேண்டும். அதற்கு இந்தியா முன்முயற்சி எடுக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளுக்காக நாம் போராடுகிறோம். இந்த நேரத்தில், இப்படி ஒரு நேரத்தில் இங்கே ரணில் விக்ரமசிங்கா வந்திருக்கிறார். இதற்கு முன்பு இதே போன்ற ஒரு நேரத்தில் தான் மார்ச் மாத கூட்டத்தொடரின் போதில் தான் மோடி வந்தார். அப்போது நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதேபோல் இங்கேருந்து அங்கே போகிறார்கள், அங்கேருந்து இங்கே இந்த விஜயங்கள் எல்லாமே எப்படி நடந்த குற்றத்தை மூடி மறைப்பதற்கு என்பதற்கு திட்டமிடுவதற்குத்தான் இவை அனைத்தும் நடைபெறுகின்றன. இனக்கொலை போரை இப்படித்தான் திட்டமிட்டு இந்தியாவும் இலங்கையும் நடத்தின. டெல்லியில் 3 பேர், கொழும்பில் 3 பேர் தினந்தோறும் கலந்து பேசி போரை நடத்துகிறோம் என்பது கோத்தபயாவினுடைய வாக்குமூலம். ரணிலே சொன்னார், தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சொன்னார், இந்தியாவினுடைய வழிகாட்டுதலோடு தான் நாங்கள் போர் நடத்தினோம் என்றார். மஹிந்த சொன்னார். இத்தனையும் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் இப்போது ரணில் வருவது மனித உரிமை மன்ற கூட்டத்தை மனதிலே வைத்துக்கொண்டு இந்தியாவின் ஆதரவை திரட்டுவதற்கும் கூட்டு திட்டம் போட்டு இந்த பன்னாட்டு பொறிமுறை முயற்சியை முறியடிப்பதற்காக தான் வருகிறார். எனவே இலங்கையை புறக்கணிக்கிறதன் அடிப்படையிலும் மனித உரிமை மன்றம் தொடர்பான தமிழர்களின் போராட்டத்தை தொடக்கி வைக்கிற முறையிலும் நாளை மறுநாள் சென்னையில் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராடுவதென்று இங்கே இருக்கிற இந்த அமைப்புகள் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இது ரணில் வருகைக்கு எதிராக, அதேபோல் நம்முடைய மற்ற கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக இங்கே இருக்கிற அமைப்புகள் மட்டுமல்ல, நாங்கள் இந்த 3 கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா அமைப்புகளையும் இந்த போராட்டத்திற்கு அழைக்கிறோம். இது ஒரு கூட்டு இயக்கம் அல்லது இந்த இயக்கம், இந்த அமைப்பினுடைய போராட்டம் என்று இல்லாமல் தமிழக மக்கள் சார்பில் நடத்தப்படுகிற போராட்டம். எனவே தமிழகத்தில் நாம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக, அவர்கள் கோருகிற நீதிக்கு ஆதரவாக இப்போது நடத்த வேண்டிய ஒரு போராட்டத்தினுடைய ஒரு தொடக்கம் இது. மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள், பெண்கள், அனைத்து பிரிவு மக்களையும் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் அழைக்கிறோம். அவர்களும் இதிலே கலந்து கொண்டு தமிழகத்தில் இந்த செப்டம்பர் இறுதிக்குள் ஒரு பேரெழுச்சியை தோற்றுவித்து இந்திய அரசுக்கு உண்மையை உணர்த்தி அவர்களை நெருக்குதல் கொடுத்து மனித உரிமை மன்றத்தில் தமிழர்களுக்கு சார்பான
தமிழர்கள் வேண்டுகிற நீதிக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர செய்ய முடியும் என்று நம்புகிறோம். நன்றி. 8 கோடி தமிழர்களுக்கு அதிகமாக இருக்கிற இந்தியா, இந்த தமிழ்நாடு, பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து இதை வலியுறுத்தினாலும் இந்தியாவின் செவிகளுக்கு, இந்த மத்திய அரசின் செவிகளுக்கு போகிறதுக்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கனடா காமன்வெல்த் புறக்கணிப்பில் முன்னுக்கு நின்றது, அங்கே நடத்தக்கூடாதுன்னு சொன்னிச்சு. மொரீஷியஸ், தமிழையே மறந்துவிட்ட தமிழர்கள் கொஞ்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த மொரீஷியஸ் நாடு அதிலே முன்னுக்கு வந்தது. ஆனால் இந்தியா போராடித்தான் ஒரு சிறு வெற்றியாக நம்ம பெற முடியும். இந்தியா இப்படி செய்வதற்கு காரணம், அது இலங்கை அரசோடு சேர்ந்து இந்த இனக்கொலையை நடத்திய ஒரு நாடு. ஆயுதம் கொடுத்து, ஆதரவு கொடுத்து, அது இனக்கொலைக்கு உடந்தையாக இருந்த நாடு மட்டுமல்ல. எங்கள் அறிக்கையில் நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். ஒன்று நாம் நல்லா புரிந்து கொள்ளணும். அமெரிக்காவிடம் ஒரு கோரிக்கை வைப்பதற்காக அமெரிக்காவிடம் நயந்து பழக வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இல்லை. இந்தியாவிடம் ஒரு கோரிக்கை வைப்பதற்காக இந்தியாவிடம் பிச்சை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இல்லை. நீ செய்த குற்றத்தை சுட்டி காட்டி தான் நாங்கள் சொல்லுகிறோம். இந்தியா இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும், ஐயோ இந்தியா நீ இப்படி செய்யலாமா, நீ எங்கள் நண்பனாயிட்டு என்று நாங்கள் கேட்கல. இந்த நிலைப்பாட்டை இந்தியா எடுப்பதற்கு உடனடியான காரணம், இனக்கொலை பற்றிய ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய விசாரணைகளில் மறைமுகமாக இந்தியா சுட்டப்பட்டிருக்கிறது. இந்த 3 நபர்கள் குழு, மார்சூக்கி தாருஸ்மன், ஸ்டீவ் ராட்னர், ஜாஸ்மின் சூகா, 3 குழு கொடுத்த அறிக்கையிலேயே இந்தியா எப்படி உளவு தகவல் மூலமாகவும் போர்க்கப்பல்களை கொண்டு இலங்கையை முற்றுகையிடுவதன் மூலம் இந்த போருக்கு உடந்தையாக இருந்தது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே இப்படி ஒரு வெளிப்படையான விசாரணை வருமானால் இந்தியா மீதான குற்றச்சாட்டுகள் வரும். அதை தவிர்க்க அது விரும்புகிறது. இனக்கொலை குற்றத்திலிருந்து இலங்கையை பாதுகாப்பது மட்டுமல்ல, தன்னையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் போரையும் நடத்திவிட்டு 6 ஆண்டுகளாக நேரடியாகவோ சுற்றடியாகவோ இலங்கை அரசை பாதுகாக்கிற வேலையை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில பன்னாட்டு விசாரணையில இலங்கைக்கு எதிராக இந்தியா எப்படி தீர்மானத்தை கொண்டு வரணும்? தமிழக மக்களுடைய போராட்ட நெருக்குதலால் தான். நாம் ஏற்கனவே ஒன்று சொல்கிறோம். காமன்வெல்த் கூட்டம் கொழும்பில் நடைபெறுகிற பொழுது அங்கே நடக்க வைக்கிறதுக்கு இந்தியா முயன்றது. கடைசியில் பிரதமர் போக விடாத ஒரு நிலை உருவானது. ஏன் உருவானது? போராட்டங்களால் தான் உருவானது. 13, 14 தீர்மானங்களின் உள்ளடக்கத்தில் ஒன்றுமில்லை என்றாலும் இலங்கை அந்த தீர்மானத்தை எதிர்த்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்தியா தன் கருத்தை மாற்றிக்கொண்டு அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கிற நிலை ஏற்பட்டது. தமிழக போராட்டங்கள் தான் அதற்கு காரணம். 2013 மாணவருடைய போராட்டத்தினால் தான் அந்த நிலைப்பாடு எடுத்தது. எனவே தமிழக மக்கள் போராடுவதன் மூலமாக இந்திய அரசை நெருக்கடி கொடுத்து இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர செய்ய முடியும் என்று நாம் நம்புகிறோம். நாம் இப்போது இருக்கிற அவசர தேவை கருதி இவருடைய விஜயம் அறிவிக்கப்பட்டது. ஒரு குறுகிய அவகாசத்துக்குள் நாம் இந்த முடிவுகளை எடுத்து ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம். இது ஆளை பொறுத்ததோ அமைப்பை பொறுத்ததோ அல்ல, கோரிக்கைகளை பொறுத்தது. இந்த கோரிக்கைகள் நியாயம் என்று கருதக்கூடிய அனைவரையும், அனைத்து தலைவர்களையும், அனைத்து கட்சிகளையும், அனைத்து இயக்கங்களையும் நாங்கள் அழைக்கிறோம். இதில் யாரையும் தனித்தனியாக பெயர் குறிப்பிட்டு அழைக்க வேண்டும் என்ற தேவையே இல்லை. எல்லோரையும் நாங்கள் அழைக்கிறோம். தனித்தனியாக நாங்கள் அழைக்க தயாராக இருக்கிறோம். அந்த முயற்சியை அடுத்து நாங்கள் செய்வோம். உங்கள் அனைவரையும் சில இடங்களுக்கு அழைத்து செல்ல இருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன பண்ணணும்? லிட்டில் டா வின்சி நேஷனல் லெவல் ஆர்ட் காம்படிஷன். இந்த போட்டியில் சிறுவர்கள் பங்கேற்க வேண்டும்.